வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் அத்தியாயம் 58 திரிசங்கு சாபஹ திரிசங்குவின் சாபம் அஷ்டபஞ்சாஷः சர்கः 58வது சர்க்கம் திரிசங்கு சாபஹ திரிசங்குவின் சாபம் ततस्त्रिशङ्कोर्वचनं श्रुत्वा क्रोधसमन्वितं ऋषिपुत्रशतं राम राजानमिदमब्रवीत् ராமா ஸ்ரீராமா திரிசங்கோஹ திரிசங்குவினுடைய வச்சனம் வார்த்தையை ஸ்ருத்வா கேட்டு ததஹ அதனால் குரோத சமன்விதம் கோபம் கொண்ட ரிஷி புத்திரசதம் ரிஷியின் புதல்வர்கள் 100 பேர்களும் ராஜானம் ராஜாவை பார்த்து இதம் பின்வருமாறு அப்ரவீத் பதில் அளித்தார்கள். ஸ்ரீராமா திரிசங்குவினுடைய வார்த்தையை கேட்டு அதனால் கோபம் கொண்ட ரிஷியின் புதல்வர்கள் 100 பேர்களும் ராஜாவை பார்த்து பின்வருமாறு பதில் அளித்தார்கள். प्रत्याख्यातो हि दुर्बुद्धे गुरुणा सत्यवादिना तं कथं समतिक्रम्य शाकान्तरमुपेयिवान्. दुर्बुद्धे हे मूडा सत्यवादिना सत्यसंदराன குருணா தந்தையால் பிரத்யாக்கியாத்த ஹி தடுக்கப்பட்டவனான நீயே கதம் எப்படி தம் அவரை சமத்திக்கிரமிய அதிலங்கனம் செய்து ஷாக்காந்தரம் வேறொரு ஆசிரயத்தை உப்பேயிவான் கிட்டி வேண்டுகிறவன் ஆனாய். ஏ மூடா சத்தியசந்தரான தந்தையால் தடுக்கப்பட்டவனான நீயே எப்படி அவரை அதிலங்கனம் செய்து வேறொரு ஆசிரயத்தை கிட்டி வேண்டுகிறவன் ஆனாய். இக்ஷ்வாகூணாம் ஹி சர்வேஷாம் புரோதா பரமாகதிஹி நச்சாத்திக்ரமித்தும் சக்கியம் வச்சனம் சத்யவாதினஹ. இக்ஷ்வாகூணாம் இக்ஷ்வாக்கு வம்சத்தார் சர்வேஷாம் எல்லோருக்கும் புரோதாஹாச்ச புரோஹிதர் ஒருவரே பரமா ஒப்பு உயர்வு இல்லாத கதிஹி தஞ்சம் ஹி அல்லவா சத்தியவாதினஹ சத்தியசந்தருடைய வச்சனம் நியமனத்தை அத்திக்கிரமித்தும் உல்லங்கனம் செய்ய சக்கியம் ந முடியாது. இக்ஷ்வாக்கு வம்சத்தார் எல்லோருக்கும் புரோஹிதர் ஒருவரே ஒப்பு உயர்வில்லாத தஞ்சம் அல்லவா சத்தியசந்தருடைய நியமனத்தை உல்லங்கனம் செய்ய முடியாது. அசக்கியம் இத்தி சோவாச்ச வசிஷ்டோ பகவான் ரிஷிः தம் வயம் வை சமாஹர்த்தும் கிருத்வம் சக்தா கதம் தவ. ரிஷி புனித முனிவராகிய வசிஷ்டः வசிஷ்ட பகவான் அசக்கிய முடியாது இத்தி ச என்றே உவாச்ச சொல்லிவிட்டார். தம் அப்படிப்பட்ட கிருத்தம் யாகத்தை தவ உனக்காக வயம் நாங்கள் கதம்பை எவ்விதமாகத்தான் சமாஹர்த்தும் செய்து முடித்து வைக்க சக்தாக சக்தர்களாகுவோம். புனித முனிவராகிய வசிஷ்ட பகவான் முடியாது என்றே சொல்லிவிட்டார். அப்படிப்பட்ட யாகத்தை உனக்காக நாங்கள் எவ்விதமாகத்தான் செய்து முடித்து வைக்க சக்தர்களாகுவோம். பாலிஷஸ்த்வம் நரஸ்ரேஷ்ட கம்யதாம் ஸ்வப்புரம் புனः யாஜனே பகவாஞ்சக்தஸ்த்ரைலோக்யஸ்யாபி பார்த்திவ அவமானம் வயம் கர்த்தும் தஸ்யே சக்ஷ்யாமஹே கதம். நரஸ்ரேஷ்ட மனிதர்களில் மேம்பட்டவனாய் விளங்கும் பார்த்திவ துவம் நீ பாலிஷக அசடாய் விளங்குகின்றனை புனகா திரும்பி ஸ்வப்புறம் ஊருக்கு கம்யதா முன்னால் போய் சேரப்படட்டும். பகவான் மகா பூஜ்யராகும் அவர் திரைலோக்கியஸ்யபி 3 உலகுக்கும் கூட யாஜனை யாகம் செய்து வைப்பதில் சாக்ஷா சமர்த்தர். தஸ்ய அப்படிப்பட்டவருக்கு அவமதிப்பை கர்த்தும் செய்ய வயம் நாங்கள் கதம் எப்படி சக்ஷ்யாமகே சமர்த்தர்கள் ஆகுவோம். மனிதர்களில் மேம்பட்டவனாய் விளங்கும் பார்த்திவா நீ அசடாய் விளங்குகின்றனை திரும்பி ஊருக்கு உன்னால் போய் சேரப்படட்டும். மகா பூஜ்யராகும் அவர் 3 உலகுக்கும் கூட யாகம் செய்து வைப்பதில் சமர்த்தர். அப்படிப்பட்டவருக்கு அவமதிப்பை செய்ய நாங்கள் எப்படி சமர்த்தர்கள் ஆகுவோம். தேஷாம் தத் வச்சனம் ஸ்ருத்வா க்ரோதபரியாக்குலேக்ஷணः
ச ராஜா புனரேவைத்தான் இதம் வச்சனமப்ரவீத். சஹா அந்த ராஜா மன்னன் தேஷாம் அவர்களுடைய தத் அந்த வச்சனம் வார்த்தையை ஸ்ருத்வா கேட்டு குரோத பரியாக்குலேக்ஷணः கோபத்தால் கலங்கின கண்களை உடையவராகிய புனக அப்படி இருந்தும் ஏத்தான் ஏவ இவர்களையே பார்த்து இதம் பின்வரும் வச்சனம் மொழியை அப்ரவீத் மொழிந்தார். அந்த மன்னன் அவர்களுடைய அந்த வார்த்தையை கேட்டு கோபத்தால் கலங்கின கண்கள் உடையவராகி அப்படி இருந்தும் இவர்களையே பார்த்து பின்வரும் மொழியை மொழிந்தார். பிரத்யாக்யாத்தோ வசிஷ்டேன குருபுத்ரைஸ்ததைவ ச அன்யாம் கதிம் கமிஷ்யாமி ஸ்வஸ்தியோஸ்து தபோதனாः. வசிஷ்டேன ஏவ வசிஷ்டராலேயும் ததா அவ்விதமாகவே குருபுத்திரைஹி ச ஆச்சாரிய புத்திரர்களாலும் பிரத்யாக்யாத்தः இச்சாபங்கம் செய்விக்கப்பட்டேன். தபோதனாக தவமே செல்வமாயுடையவர்களே, வகா உங்களுக்கு ஸ்வஸ்தி அஸ்து சுகமுண்டாகட்டும். அந்யா மற்றோர் கதிம் ஆசிரயத்தை கமிஷ்யாமி நான் தேடிக்கொள்ளுகிறேன். வசிஷ்டராலேயும் அவ்விதமாகவே ஆச்சாரிய புத்திரர்களாலும் இச்சாபங்கம் செய்விக்கப்பட்டேன். தவமே செல்வமாயுடையவர்களே, உங்களுக்கு சுகம் உண்டாகட்டும். மற்றோர் ஆசிரயத்தை நான் தேடிக்கொள்ளுகிறேன். ऋषिपुत्रास्तु तच्छ्रुत्वा वाक्यं घोराभिसंहितं शेपुः परमसंक्रुद्धाश्चण्डालत्वं गमिष्यसि. ऋषिपुत्राः ऋषिपुத்திரர்கள் கோராபிசம்ஹிதம் மூர்க்கத்தனத்தை நன்கு விளங்க காட்டுகிறதாகிய தந்த வச்சனம் வார்த்தையை ஸ்ருத்வாத்து கேட்டவுடனேயே பரமசங்கிருத்தாக கடும் கோபமடைந்தவர்களாய் சண்டாலத்துவம் சண்டாளத்தன்மையை கமிஷ்யசி நீ அடைவாயாக என்று ஷேப்புகு சபித்தார்கள். ரிஷிபுத்திரர்கள் மூர்க்கத்தனத்தை நன்கு விளங்க காட்டுகிறதாகிய அந்த வார்த்தையை கேட்டவுடனேயே கடும் கோபம் அடைந்தவர்களாய் சண்டாளத்தன்மையை நீ அடைவாயாக என்று சபித்தார்கள். ஏவமுக்த்வா மகாத்மானோ விவேஷுஸ்தே ஸ்வமாஸ்ரமம். தே அந்த மகாத்மாக்கள் ஏவம் இந்த பிரகாரம் முக்தா சபித்துவிட்டு ஸ்வம் தங்களது ஆசிரமத்திற்குள் விவிஷுகோ புகுந்து விட்டார்கள். அந்த மகாத்மாக்கள் இந்த பிரகாரம் சபித்துவிட்டு தங்களது ஆசிரமத்திற்குள் புகுந்து விட்டார்கள். அத்த ராத்ரியாம் வ்யதீதாயாம் ராஜா சண்டால தாம் கதः நீலவஸ்திரதரோ நீலः பரோஷோ துவஸ்தமூர்தஜः நித்யமால்யாங்கராகश्च ஆயசாபரணோபவத். அத்த அப்பொழுது ராத்திரியாம் இரவு வெதீதாயாம் கழிந்து விடிந்தவுடன் ராஜா அரசன் சண்டாலதாம் சண்டாளத்தன்மையை கத்தக அடைந்து பருஷக அசகாஹ்யமாயிருக்கும் நீலக கருப்பு உடம்பு உடையவனாய் நீலவஸ்திரதரக கருப்பு வஸ்திரம் உடுத்தவனாய் துவஸ்த மூர்தஜகா மொட்டைத்தலையனாய் நித்தியமால்யாங்கராக சுடுகாட்டு பூமாலைகளையும் சாம்பலையும் அணிந்தவனாய் ஆயசாபரணஹ ச இரும்பு நகைகளை பூண்டவனாகவும் அபவத் விளங்கினான். அப்பொழுது இரவு கழிந்து விடிந்தவுடன் அரசன் சண்டாளத்தன்மையை அடைந்து அசஹ்யமாயிருக்கும் கருப்பு உடம்பை உடையவனாய் கருப்பு வஸ்திரம் உடுத்தவனாய் மொட்டைத்தலையனாய் சுடுகாட்டு பூமாலைகளையும் சாம்பலையும் அணிந்தவனாய் இரும்பு நகைகளை பூண்டவனாகவும் விளங்கினான். தம் திருஷ்ட்வா மந்திரிணः सर्वे त्यक्त्वा சண்டாலரூபிணம் பிராத்ரவன் சஹீத ராம பௌராயேஸ்யானோகாமினः. ராமா ஸ்ரீராமா அஸ்ய இவனுக்கு சகிதாக மந்திராலோசனை விஷயங்களில் சகாக்களாயிருந்த மந்திரினக மந்திரிகளும் அனுகாமினக பணிவிடைக்காரர்களாய் கூட வந்திருந்த பௌராக பட்டணத்து ஜனங்கள் எவர்களோ அவர்கள் சர்வே எல்லோரும் சண்டாள ரூபினம் சண்டாளனாய் மூர்த்தீகரித்திருப்பதை திருஷ்டுவா பார்த்து தம் அவரை தியக்துவா தனியே விட்டுவிட்டு பிராத்ரவன் திரும்பி ஓடிப்போய் விட்டார்கள். ஸ்ரீராமா இவனுக்கு மந்திராலோசனை விஷயங்களில் சகாக்களாயிருந்த மந்திரிகளும்
பணிவிடைக்காரர்களாய் கூட வந்திருந்த பட்டணத்து ஜனங்கள் எவர்களோ அவர்கள் எல்லோரும் சண்டாளனாய் மூர்த்தீகரித்திருப்பதை பார்த்து அவரை தனியே விட்டுவிட்டு திரும்பி ஓடிப்போய் விட்டார்கள். एको हि राजा काकुस्थ जगाम परमात्मवान् दह्यमानो दिवारात्रं विश्वामित्रं तपोधनम्. काकुत्थ பரமாத்மவான் மகாஜானியாகிய ராஜா மன்னன் ஏகா ஹி ஒண்டிக்காரனாகவே திவாராத்திரம் பகலும் இரவும் தஹ்யமானக மனவேதனைப்படுபவனாய் தப்போதனம் தப்பச்செல்வரான விஸ்வாமித்திரரிடம் ஜகாம போய் சேர்ந்தான். காக்குத்தா மகாஜானியாகிய மன்னன் ஒண்டிக்காரனாகவே பகலும் இரவும் மனவேதனைப்படுபவனாய் தப்பச்செல்வரான விஸ்வாமித்திரரிடம் போய் சேர்ந்தான். विश्वामित्रस्तु तं दृष्ट्वा राजानं विफलीकृतं चण्डालरूपिणं राम मुनिकारुण्यमागतः. राम श्रीराम विश्वामित्र முனிவர் தம் அந்த ராஜானம் அரசனை விஃபலீகிருத்தம் பங்கப்படுத்தப்பட்டு சண்டால ரூபினம் சண்டாளனாக மூர்த்தீகரித்திருக்கிறவனாக திருஷ்டுவாத்து பார்த்தவுடனேயே காருண்யமாகதா மனமுறியினார். ஸ்ரீராமா விஸ்வாமித்திர முனிவர் அந்த அரசனை பங்கப்படுத்தப்பட்டு சண்டாளனாக மூர்த்தீகரித்திருக்கிறவனாக பார்த்தவுடனேயே மனமுறியினார். காருண்யாத்ஸ மகாதேஜா வாக்கியம் பரமதார்மிகः இதம் ஜகாத பத்ரம் தே ராஜானம் கோரதர்ஷனம். பரமதார்மிகः மகாதபஸ்வியும் மகாதேஜாக மகாதேஜோவானுமாகிய சக அவர் கோரதர்ஷனம் பார்க்க அசஹ்யமாயிருக்கும் ராஜானம் அரசனை பார்த்து காருண்யாத் மனமுருக்கத்தால் இதம் பின்வரும் வாக்கிய மொழியை ஜகாத மிருதுவாய் உரை செய்து அருளினார். தே உனக்கு பத்ரம் நன்மையே உண்டாகப் போகிறது. மகா தபஸ்வியும் மகா தேஜோவானுமாகிய அவர் பார்க்க அசஹ்யமாயிருக்கும் அரசனை பார்த்து மனமுருக்கத்தால் பின்வரும் மொழியை மிருதுவாய் உரை செய்து அருளினார். உனக்கு நன்மையே உண்டாகப் போகிறது. கிமாகமம் நக்காரியம் கிமாகமனக்காரியம் தே ராஜபுத்திர மகாயசः அயோத்தியாதிபதி வீர ஷாப்பாச்சண்டால தாம் கதः. ராஜபுத்திர க்ஷத்ரிய வம்சத்தில் பிறந்தவனும் வீர சூரனென மகாயசக பெரும் புகழுடைய அயோத்தியாதிபதி அயோத்தி மன்னனே ஷாப்பா சாபத்தினால் சண்டாளத்தாம் சண்டாளத்தன்மையை கதக நீ அடைந்திருக்கின்றனே. தே உனக்கு ஆகமன காரியம் ஆக வேண்டிய காரியம் கிம் என்ன. க்ஷத்ரிய வம்சத்தில் பிறந்தவனும் சூரன் என பெரும் புகழுடைய அயோத்தி மன்னனே சாபத்தினால் சண்டாளத்தன்மையை நீ அடைந்திருக்கின்றனே. உனக்கு ஆக வேண்டிய காரியம் என்ன. அத்தத் வாக்கியமாக்கர்ணியே ராஜா சண்டால தாம் கதः அப்ரவீத் பிராஞ்சலிர்வாக்கியம் வாக்கியஜ்ஞோ வாக்கிய கோவிதம். வாக்கியஜ்ஞ சொல் நேர்த்தி அறிந்தவனும் சண்டாலதாம் சண்டாள உருவத்தை கதக அடைந்தனுவான ராஜாரசன் தத் அந்த வாக்கிய மொழியை ஆக்கர்ணிய கேட்டு அத்த உடனே வாக்கிய கோவிதம் பேச்சின் நுட்பங்களை அறிவதில் நிபுணராகிய அவரை பார்த்து பிராஞ்சலிகி கைகளை குப்பிக்கொண்டு வாக்கியம் பின்வரும் மொழியை அப்ரவீத் மொழிந்தார். சொல் நேர்த்தி அறிந்தவனும் சண்டாள உருவத்தை அடைந்தவனுமான அரசன் அந்த மொழியை கேட்டு உடனே பேச்சின் நுட்பங்களை அறிவதில் நிபுணராகி அவரை பார்த்து கைகளை கூப்பிக்கொண்டு பின்வரும் மொழியை மொழிந்தார். பிரத்யாக்யாத்தோஸ்மி குருணா குருபுத்ரைஸ்ததைவ ச அனவாப்யைவ தம் காமம் மயா பிராப்தோ விபரியயः. குருணா ஏவ ஆச்சாரியராலும் தத்தா அவ்விதமாகவே குருபுத்திரைஹி ச ஆச்சாரிய புத்திரர்களாலும் பிரத்யாக்கியாத்தः அஸ்மி இச்சாபங்கம் செய்விக்கப்பட்டேன். தம் அந்த காமம் மனோரதத்தை அனவாப்பிய பெறாமல் மயா என்னால் விப்பரியயா ஏவ பிரதிகூலம் மட்டும் பிராப்தக அனுபவிக்கப்படுகிறது.
ஆச்சாரியராலேயும் அவ்விதமாகவே ஆச்சாரிய புத்திரர்களாலும் இச்சாபங்கம் செய்விக்கப்பட்டேன். அந்த மனோரதத்தை பெறாமல் என்னால் பிரதிகூலம் மட்டும் அனுபவிக்கப்படுகிறது. சஷரீரோ திவம் யாயாமிதி மே சௌமிய தர்ஷன மயாவேஷ்டம் மயா சேஷ்டம் க்ரதுஷதம் தச்ச நாவாப்யதே ஃபலம். சௌமிய தர்ஷன குளிமையாய் தர்ஷனம் அளிக்கின்றவரே, மே எனது சஷரீரகா ச உடம்போடு கூடவே தீவம் சொர்க்கத்தை யாயாம் நான் அடைய வேண்டும். இதி என்று மயா என்னால் கிரதசதம் 100 யாகங்கள் இஷ்டம் செய்யப்பட்டன. தத் அந்த ஃபலம் ச கூறிய பயனோவெனில் அவாப்யத்தேன அடையப்படவில்லை. குளிமையாய் தர்ஷனம் அளிக்கின்றவரே, எனது உடம்போடு கூடவே சொர்க்கத்தை நான் அடைய வேண்டும் என்று என்னால் 100 யாகங்கள் செய்யப்பட்டன. அந்த கூறிய பயனோவெனில் அடையப்படவில்லை. அன்றுதம் நோக்த பூர்வம் மே நச்ச வக்ஷ்யே கதாச்சன கிருச்ரேஷ்வபி கத சௌமிய க்ஷத்ரதர்மேன தேஷபே. சௌமிய, ஏ புண்ணியாத்மாவே, தே தேவரீர் முன்னிலையில் மே எனது க்ஷத்ர தர்மேன க்ஷத்ரிய தர்மத்தின் பேரில் ஷபே ஆணையிட்டு சொல்லுகிறேன். அன்றுத்தம் பொய் உக்த பூர்வம்ன இதுவரையிலும் சொல்லப்பட்டதில்லை. கிருச்ரேஷு ஆபத்துக்களில் கதஹா அப்பி அகப்பட்டு கொண்டிருக்கையிலும் கதாச்சன ச இனி ஒரு காலம் கூட பக்ஷியேன நான் சொல்ல மாட்டேன். ஏ புண்ணியாத்மாவே, தேவரீர் முன்னிலையில் எனது க்ஷத்ரிய தர்மத்தின் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறேன். பொய் இதுவரையிலும் சொல்லப்பட்டதில்லை. ஆபத்துக்களில் அகப்பட்டு கொண்டிருக்கையிலும் இனி ஒரு காலம் கூட நான் சொல்ல மாட்டேன். யஜ்ஞேர்பஹோ விதைரிஷ்டம் பிரஜாதர்மேன பாலிதாः குரவश्च மகாத்மானः ஷீலவிருத்தேன தோஷிதாः. பகுவிதைஹி பல வகைகளான யஜ்ஞைஹி யாகங்களால் இஷ்டம் யஜிக்கப்பட்டது. பிரஜாஹா பிரஜைகள் தர்மேன நீதி தவறாமல் பாலிதாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். மகாத்மானகா மகாத்மாக்களான குரவஹா ச ஆச்சாரியர்களும் ஷீலவிருத்தேன நற்குணத்தாலும் நன்னடத்தையாலும் தோஷிதாக திருப்தி அடைவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல வகைகளான யாகங்களால் யஜிக்கப்பட்டது. பிரஜைகள் நீதி தவறாமல் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். மகாத்மாக்களான ஆச்சாரியர்களும் நற்குணத்தாலும் நன்னடத்தையாலும் திருப்தி அடைவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தர்மே பிரயத்தமானஸ்ய யஜ்ஞம் சாஹர்த்துமிச்சதः பரித்தோஷம் ந கச்சந்தி குரவோ முனி புங்கவ. முனி புங்கவ, முனிவர் பெருமானே, யஜ்ஞம் ஓர் யாகத்தை ஆகர்த்தும் செய்து முடிக்க தர்மே தர்ம வழியில் பிரயத்தமானஸ்ய அசஞ்சல பற்றுடையவனாய் இச்சதா ச பிரார்த்திக்கும் என் விஷயத்தில் குரவஹா ஆச்சாரியர்கள் பரிதோஷம் மன உகப்பை கச்சந்தீன அடையவில்லை. முனிவர் பெருமானே, ஓர் யாகத்தை செய்து முடிக்க தர்ம வழியில் அசஞ்சல பற்று உடையவனாய் பிரார்த்திக்கும் என் விஷயத்தில் ஆச்சாரியர்கள் மன உகப்பை அடையவில்லை. தெய்வமேவ பரம் மன்யே பௌருஷம் தோ நிரர்த்தகம் தெய்வேனாக்ரம்யதே சர்வம் தெய்வம் ஈ பரமாகதி. சர்வம் எல்லாமும் தெய்வேன அவரவர்கள் செய்த பாப்ப புண்ணியங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் தெய்வீகமாய் நிர்ணயிக்கப்பட்ட விதி என்பதால் ஆக்ரம்யத்தே நடைபெற்று வருகிறது. ஹி என்கிறபடியால் தெய்வம் விதி பரமாமற்று எதாலும் மாற்ற முடியாததாகிய கதிஹி காரணம் தெய்வம் ஏவ விதி ஒன்றே பரம் எதற்கும் மேம்பட்டது. பௌருஷம் தோ புருஷ பிரயத்தனம் மாத்திரம் நிரர்த்தகம் பயனற்றது என்று மன்யே நான் அனுபவத்தால் கண்டுகொண்டேன். எல்லாமும் அவரவர்கள் செய்த பாப்ப புண்ணியங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் தெய்வீகமாய் நிர்ணயிக்கப்பட்ட விதி என்பதால் நடைபெற்று வருகிறது என்கிறபடியால் விதி மற்ற எதாலும் மாற்ற முடியாததாகிய காரணம் விதி ஒன்றே எதற்கும் மேம்பட்டது, புருஷ பிரயத்தனம் மாத்திரம் பயனற்றது என்று நான் அனுபவத்தால் கண்டுகொண்டேன். தஸ்ய மே பரமார்த்தஸ்ய பிரசாதம் அபிகாங்ஷதः
कर्तुमर्हसि भद्रं ते தெய்வோபஹத பூர்வ பாபங்களால் ஏற்பட்ட விதி பயனுடைய பரமார்த்தசிய பரம கஷ்ட தசையில் இருக்கிறவனும் அபிகாங்ஷதா வேண்டி பிரார்த்திக்கின்றவனுமாகிய தஸ்ய அந்த மே எனக்கு பிரசாதம் அனுகிரகத்தை கர்த்தும் செய்ய அர்ஹசி தேவரீர் திருவுள்ளம் ஓப்பீராக தே பத்ரம் தேவரீருக்கு திரிலோக பிரசித்தி ஏற்படும். பூர்வ பாபங்களால் ஏற்பட்ட விதி பயனையுடைய பரம கஷ்ட தசையில் இருக்கின்றவனும் வேண்டி பிரார்த்திக்கின்றவனுமாகிய அந்த எனக்கு அனுகிரகத்தை செய்ய தேவரீர் திருவுள்ளம் ஓப்பீராக தேவரீருக்கு திரிலோக பிரசித்தி ஏற்படும். நான்யாம் கதிம் கமிஷ்யாமி நான்ய சரணமஸ்தி மே தெய்வம் புருஷக்காரேன நிவர்த்தயித்துமர்ஹசி. அந்யஹ மற்ற ஒருவரும் சரணம் தஞ்சமாய் ந அஸ்தியாகவில்லை. அந்யாம் வேறொரு கத்திம் புகலிடத்தை கமிஷ்யாமீன நான் ஆசிரியிக்கப் போகிறதில்லை. புருஷக்காரேன கடும் தவப்பயனை உடைய ஆத்மாவை கொண்டு மே எனது தெய்வம் விதி பயனாகும் கஷ்டத்தை நிவர்த்தயுத்தும் மாற்ற அருகசி தேவரீர் மனம் இசைந்து அருள வேண்டும். மற்ற ஒருவரும் தஞ்சமாய் ஆகவில்லை. வேறொரு புகலிடத்தை நான் ஆசிரியிக்கப் போகிறதில்லை. கடும் தவப்பயனை உடைய ஆத்மாவை கொண்டு எனது விதி பயனாகும் கஷ்டத்தை மாற்ற தேவரீர் மனம் இசைந்து அருள வேண்டும். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये बालकाण्डे 58 सर्गः।